அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மல்லிகார்ஜுனன். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். கடந்த 35 வருஷமா அமெரிக்கால இருக்கிறேன். ஆம், போன வருடம் நான் சந்தித்த, உணர்ந்த, நிறைய புதிய அனுபவங்கள எனக்கு குடுத்த மார்பு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வ உங்களோட பகிர்ந்துக்க போறேன். வாழ்க்கை அற்புதமானது. சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நோய பொறுத்தவரைக்கும். ஆம். ஸோ 3 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். 1 வருஷா வருஷம் மேமோகிராம் செக் பண்ணிக்கோங்க. ஆம், அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். தைரியமா இருங்க. ஒரி பண்ணாதீங்க. அண்ட் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். ஹெல்ப் வேணுங்கும்போது நம்மலாம் வெளிநாட்டுல இருக்கிறோம் இப்போ. வெளிநாட்டுல இருக்கும்போது நம்ம ஊர் மாதிரி பக்கத்து வீடு, எதித்த வீடு, உற்றார், உறவினர், நம்ம சொந்தம், பந்தம் அவ்வளவு ஹெ ஹெல்ப்போ அவ்வளவு ஒரு இது நமக்கு கிடையாதுங்க. அதனால நம்ம பார்த்துக்கணும். அதனால அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா, டோன்ட் ஃபீல் ஷை. அம் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஆம், நம்ம ரெகுலர் எக்ஸர்சைஸ் பண்ணுறது, ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபார் எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இங்க என்னுடைய அனுபவத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு ஜெனரல் செக்கப்க்காக போயிருந்தேன். அப்போ கேட்டாங்க, "மேமோகிராம் எப்ப பண்ணீங்க?" அப்படின்னு. ஹானஸ்ட்டா சொல்றேன், இப்போதைக்கு ரீசென்ட்டா நான் பண்ணிக்கவே இல்ல. என்ன நம்ம வெஜிடேரியன், நான் ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஸ்மோக்கர். ம ஜெனட்டிக்காவும் நமக்கு ஒண்ணும் அந்த மாரி ஒரு சிம்டம்லாம் இதுவரைக்கும் இல்ல. ஹிஸ்டரி இல்ல. அதனால அப்படிங்கிறதுனாலயா, இல்ல போவே இல்ல அது. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இருந்துராதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் போனதுனால எனக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் முதல்ல மேமோகிராம் பண்ண மேமோகிராமுக்கு அ அனுப்பி விட்டாங்க. மேமோகிராம் பண்ணிட்டேன். அ மேமோகிராம் பண்ண உடனே தே செட் தே ஃபவுண்ட் அ மாஸ் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அம் பயாப்சி பண்ணா இன்னும் அ டீட்டெயில்ஸ் தெரியும் அப்டின்னாங்க. அல்ட்ராசவுண்ட்ல என்ன லொக்கேஷன், எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க எனக்கு. தேர் ஆர் செவரல் ஸ்டேஜஸ் 0 இருக்கு, 1 இருக்கு, 2, 3, 4 வரைக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ த மோர் ஸ்டேஜஸ் போக போக சிவியரிட்டி ட்ரீட்மெண்ட் உடனே பண்ணணும். எவ்வளோ தூரம் சான்சஸ் ஆஃப் அ ரெக்கவரி எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அம் பயாப்சி எடுத்து எடுத்து பயாப்சின்னா என்னன்னா, ஆஃப்டர் த அல்ட்ராசவுண்ட் தெல் செண்ட் யூ ஃபார் அ பயாப்சி டு மேக் ஷூர் என்னென்ன பயோமார்க்கர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு பயாப்சி பண்ற ப்ரொசீஜர் என்னன்னா, இட்ஸ் லைக் அன் அவுட் பேஷண்ட் இது மாதிரி தான் குயிக்கா பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் இட் டேக்ஸ் அ லிட்டில் வைல் ஒரு அன் ஹவர் டு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். மெயினா தே வில் சென்ட் த நீடில் அனுப்பி உள்ள நீடில்லேருந்து எடுத்து நம்ம சாம்பிள் டிஷ்யூ எடுப்பாங்க. அந்த ஆக்சுவல் அம் கேன்சர் இருக்கிற இடத்துலேருந்து அந்த சாம்பிள் எடுத்து அத டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு 1 வீக்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாரி. அ "அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் பிரஸ்ட் கேன்சர். பட் ஃபார்ச்சுனேட்லி யூ டோன்ட் ஹேவ் கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகல எல்லா இடமும். நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகல. மெயினா ஃபர்ஸ்ட்டு அது ஸ்ப்ரெட் ஆறது ஆக்சில்லால. ஆர்ம்பிட் கிட்ட இருக்கிற லிம்ஃப் நோடுக்கு தான் முதல்ல போகுமாம். அந்த லிம்ஃப் நோடு எடுத்துட்டு கேன்சர் செல்ல எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுறதுக்கு முன்னால நம்ம கண்டுபிடிச்சிரணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு சொன்னாங்க, "இந்த மாரி உனக்கு அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. பரவல" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, ஆம் அதுக்கப்புறம் அது என்ன 3 பயோமார்க்கர்னா, பிஆர் அண்ட் HER2 3 கண்டுபிடிப்பாங்க. அது என்னன்னா எஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் அண்ட் HER2 ஆன்டிஜன் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு 3 நெகட்டிவ்.
3 நெகட்டிவ்னா இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறது, இட்ஸ் குட் அப்படியோ இட்ஸ் நாட் குட் அப்படி கிடையாது. இட்ஸ் அ டைப் ஆஃப் கேன்சர். ஸோ அந்த ட்ரிபிள் நெகட்டிவ்க்குன்னு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரிபிள் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை தே கேன் ஃபாலோ த்ரூ தட் ட்ரீட்மெண்ட். எனக்கு வந்து ட்ரிபிள் நெகட்டிவ்ங்கிறதுனால இட்ஸ் லைக் அ கேஸ் பை கேஸ் பேசிஸ். நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அவங்க அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அதுக்கு முன்னால் சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டு தே ஹாவ் டு எஜுகேட் த பேஷண்ட் இல்லையா, நம்மளும் நிறைய வி ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஃப். அதனால் அவங்களும் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கோ த்ரூ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூ மே கோ த்ரூ சர்ஜரி. அதுக்கப்புறம் மேமோகிராம் பண்ணி பார்ப்போம் என்ன அந்த ஹோல் செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை சொல்லிடுவாங்க நமக்கு. எனக்கு வந்து 12 கீமோ ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 கீமோ எடுத்துக்கிட்டேன். ஸோ தே won't டெல் எவ்ரிதிங் அஹெட். அதனால 12 கீமோ முதல்ல முடிஞ்ச உடனே எப்படி திரும்ப டெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப பார்த்துட்டு திரும்ப தே வில் டூ. ஏன்னா என்னோட கேஸ் வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால. ஸோ தெர் இஸ் அனதர் அவுட் பேஷண்ட் சர்ஜரி ஐ வென்ட் த்ரூ விச் இஸ் அ போர்ட் சர்ஜரி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, வெயினில் வந்து நம்ம இன்ஃப்யூஷன் பண்ணாமல் எவ்ரி டைம் கனெக்ட் பண்ணி நம்ம ஐவி கொடுக்குற மாதிரி அந்த இது கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி ஒரு இன்சிஷன் பண்ணி உள்ளே நமக்கு அந்த டியூபை வந்து கேன்சர் இந்த இது கனெக்ட் ஆகி டைரெக்டாக அப்படியே மருந்து நம்ம ஏற்றினோன்னா அதுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுவாங்க. அது பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஸோ எவ்ரி வீக் வச்சுருந்தாங்க எனக்கு. அந்த கீமோ வந்து இட்ஸ் அ செட் ஆஃப் காம்பினேஷன் ட்ரக். எனக்கு என்ன மெடிகேஷன் எனக்கு கொடுத்தாங்கன்னா, கார்போபிளாட்டின் அண்ட் டாக்ஸால் அப்படிங்கிற மருந்து கொடுத்தாங்க எனக்கு. அது 12 ட்ரீட்மெண்ட்டு வாரம் இப்போ எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட் இட் டேக்ஸ் அபவுட் 3 ஹவர்ஸ். அந்த இன்ஃப்யூஷன் வந்து இட் டேக்ஸ் அபவுட் 3 ஹவர்ஸ். அதுக்கு முன்னால் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு அதே மாதிரி எவ்ரி ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாலேயும் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மற்ற டபிள்யூபிசி மற்ற பிளட் செல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எவ்ரி டைம் டெஸ்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு கோ த்ரூ ஆல் த ட்ரீட்மெண்ட் ஹியர் இன் ஹியூஸ்டன் டெக்ஸஸ் மெடிக்கல் சென்டரில், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டனோட இருக்கிற அந்த மெடிக்கல் சென்டரில் நான் போயிட்டு வந்தேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ குட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கண்ட்ரியில் மெயினாக. இல்லைன்னா வந்து மே நீட் டு ஃபேஸ் த்ரூ சம் சேலஞ்ச். எனக்கே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ்லேருந்து என்னோடதுக்கு மாறினப்போ கொஞ்சம் ஐ ஹேட் டு வெயிட். அந்த மாதிரி எல்லாம் யூ ஹாவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க், முன்னாலேயே பார்த்து சரி பண்ணிக்கணும். ஸோ 12 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்டு 3 மணி நேரம் கிட்ட அங்கே உட்காந்து இன்ஃப்யூஷன் எடுத்துகிட்டு வரணும். அது வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே ஒன்றும் தெரியாது. செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து உடம்பு பயங்கர டயர்டாக இருக்கும். நாக்கு எல்லாம் கசக்கும், சாப்பிட முடியாது எல்லாம். முன்னாலே சொல்லிடுவாங்க இதெல்லாமே. நம்மளுக்கு தயார்படுத்திடுவாங்க. ஸோ நம்ம வி ஹாவ் டு கோ த்ரூ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட். ஓகே இதுதான்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய லிக்விட் தண்ணி குடிக்கணும். ஏன்னா எல்லா மருந்தை ஏற்றுறது இந்த ஹோல் டாக்ஸின் எல்லாமே வந்து யூரினேஷனில் தான் போகும். அதனால் யூ ஹாவ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ 12 ட்ரீட்மெண்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போய் செக்கப் போனப்போ சொன்னாங்க அடுத்த செட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திரும்ப பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகே யூஆர் டூயிங் ஓகே. நம்ம சிஸ்டத்தை வச்சு தான் அதை அனுசரித்து தான் அவங்க அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2வது செட்டு வந்து டிஃப்ரெண்ட் மெடிகேஷன். அது டாக்ஸோ ரூபிசின் அண்ட் சைக்ளோபாஸ்பமைடுன்னு சொல்லிட்டு அந்த 2 காம்பினேஷன் வந்து எனக்கு ஒரு 4 ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க.
ஸோ அது இன்னும் அது எவ்ரி வீக் குடுக்கல. அது எவ்ரி அதர் வீக் குடுத்தாங்க. ஏன்னா முதல்ல இருக்கிற மெடிகேஷனோட இது இன்னும் கொஞ்சம் படுத்திடும். நெறைய நாள்ல உடம்பு வீக்கா இருக்கும். உடம்பு டயர்டா இருக்கும். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் டோன்ட் சோஷியலைஸ் டியூரிங் த ட்ரீட்மெண்ட் டைம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உடம்பு வி ஆர் கோயிங் த்ரூ ஸோ மச் இல்லையா? அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றது, வெளியில போய் சாப்பிடுறது, அந்த மாரி அம் அதெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அம் டியூரிங் முன்னாலே சொல்லிருவாங்க. இந்த மாரி கீமோ குடுத்து ஃபர்ஸ்ட்டு, 2ண்டு கீமோலயே தலைமுடிலாம் கொட்ட ஆரம்பிச்சுரும். அம் ஸோ முடி ஃபுல்லா போயிடும். அப்புறம் ஐப்ரோ, ஐலேஷஸ் அதெல்லாம் போயிரும். அப்புறம் நகம்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாகும். நகம் கருப்பாகும். அப்புறம் தோஸ் ஆர் த திங்ஸ். முன்னாலே சொன்னதுனால நமக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஷார்ட் டெர்ம் தானே அப்படின்னு. அப்புறம் இந்த ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனேயே அம் யூ வில் கெட் திரும்ப தலைமுடி வர ஆரம்பிச்சுரும். ஸோ நோ ப்ராப்ளம். பட் டியூரிங் த ட்ரீட்மெண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப். அண்ட் முன்னாலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப படிச்சு, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு, மனச குழப்பிக்கிட்டு, அம் அம் பேரனாய்டு ஆயிடக்கூடாது. உடனே தைரியமா இருக்கணும். அட் த சேம் டைம் அம் அம் எஜுகேட் யுவர் செல்ஃப். ஏன்னா நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்ன வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, அம் என்ன மாரி ட்ரீட்மெண்ட்டு குடுப்பாங்க, அது என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா வந்து ஃபாலோ டாக்டர்ஸ் டைரக்ஷன் என்ன சொல்றாங்களோ, அத வந்து ஃபாலோ தேர் அட்வைஸ். அம் ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டிசீஸ்க்கு வந்து அ ரொம்ப கவலைப்படுறது, அ ரொம்ப லோவா இருக்கிறதே வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் தென் ஓகே, அ வந்துருச்சு என்ன செய்யலாம்? வி ஹேவ் டு கோ த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடந்து வந்துட்டீங்கன்னா, சீக்கிரமா இதுலேருந்து கடந்து வந்துரலாம். ஆம் ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ். லிம்ப் நோடு வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். மத்த இடத்துல வந்து பரவாம இருக்கணும். அண்ட் தென் ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜ்லயே போய் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சுட்டா, ட்ரீட்மெண்ட் எடுத்து நெறைய சக்சஸ் ரேட் இஸ் ரியலி ஹை. முந்தியெல்லாம் மாரி கிடையாது. இப்ப நல்ல மெடிக்கல் டெக்னாலஜி நெறைய வந்துருச்சு. எஸ்பெஷலி ஃபார் பிரஸ்ட் கேன்சர் நெறைய டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அண்ட் நெறைய மெடிகேஷன், நெறைய சக்சஸ் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால ஒரு நாளா லிவ் ஒன் டே அட் அ டைம். இன்னைக்கு இன்னைக்கு பொழுது இன்னைக்கு ஓகே அப்படின்னு இருக்கணும். எஸ்பெஷலி வென் யூ கோ த்ரூ த ட்ரீட்மெண்ட். அண்ட் டோன்ட் வரி, டோன்ட் ஃபியர். அண்ட் பிகாஸ் தோஸ் ஆர் த டூ திங்ஸ். இதுக்கு இட்ஸ் நாட் குட் அட் ஆல் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. அண்ட் தென் கோ ஃபார் யுவர் ரெகுலர் செக்கப்ஸ். அண்ட் வருஷம் மேமோகிராம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ த்ரூ டாக்டர்ஸ் அட்வைஸ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாரும் நல்லா இருங்க. அம் இதுவும் கடந்து போகும். அப்படி வந்துட்டா, இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னா, எல்லாம் சரியாயிரும். அ நான் கடந்து வந்திருக்கிறேன். அம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ, அதனால அம் இது ஒரு விழிப்புணர்வா தான் நான் சொல்றேன். அதனால தைரியமா இருங்க. அம் தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.